ஹாய் டுடே நம்ம ஆரி கிளாஸோட 32 கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸில் உங்களுக்கு வந்து நான் எப்படி ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இந்த கிளாஸில் வந்து நான் மார்க்கிங் பண்ண அந்த ஏரியாவை எப்படி நம்ம வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இந்த கிளாஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கோர்ஸ் நான் நாய்கிட்ட இருக்கு, மறக்காமல் ஜாயின் பண்ணும்போது உங்கள் டிஸ்பிளே என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபுல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உமன்ஸ் உங்களோட டைமிங் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் பேபிஸ் இருப்பாங்க, உங்களால் வெளியே போய் கற்றுக்க முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும். அதுக்காக தான் நம்மக்கிட்ட இருக்க ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கோர்ஸ். நீங்கள் ஃபிக்ஸபிள் டைமில் இது கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ப்ரீவியஸ் கிளாஸ் நிறையா போயிடுச்சு. அதோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ மட்டும்தான் உங்களுக்கு புரியும். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சரி. மறக்காமல் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கோர்ஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு டிடி பிரிண்ட் ஃபேஷன் சேனல். நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளவுஸ் மார்க்கிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு புரியலன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கூட நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இல்லை நான் ஏதாவது மாற்றணும்னு சொல்லினா கூட சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், நான் கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நான் வந்து இந்த ஃப்ரேமில் வந்து இந்த கிளாத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதாவது மார்க்கிங் பண்ணதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஃப்ரேமில் இன்னர் ஃப்ரேம் அவுட்டர் ஃப்ரேமில் வந்து ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி நொடா சுற்றுறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து அந்த தூள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது என்ன சொல்லுவாங்க, இது சலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒவ்வொரு ஸ்நாக்கில் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸாக சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வந்து கிளாத்து மாட்டும் போது அது வந்து நம்ம இழுத்து நல்லா டைட் பண்ணும்போது டேமேஜ் ஆகிடும் கிளாத்து. அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி டேப் வந்து ஃபுல்லாக ரோல் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னு சொன்னது. இப்போ இதோட வீடியோ கூட நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துக்குங்க. இப்போ வந்து இப்போ வந்து ஃப்ரேமோடைய இன்னர் போர்ஷன் ஓகேங்களா, அதாவது இன்னர் போர்ஷன் உள்பஸ் நம்ம நாடா சொன்னோமா, அதில் வந்து கீழே பேஸில் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கிளாத்து, அதாவது ஃபஸ்ட் நம்ம வந்து பேக் நெக் போட போகிறோம். அந்த பேக் நெக் தெரிகிற மாதிரி நம்ம வந்து மார்க்கிங் பண்ண ஏரியா விட்டுட்டு நம்ம நெக்கில் மட்டும்தான் நம்ம இப்போ பாடி ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ அதனால் நம்ம நெக் பொசிஷன் மட்டும் நம்மளுடைய ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி நம்ம கிளாத்தை மேலே வச்சுக்கிங்க. ஓகே, இப்போது நம்ம வந்து இதுக்கு மேலே அவுட்டர் ஃப்ரேம், அதாவது நம்ம டைட் பண்ணோம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்ல அந்த ஃப்ரேம், அதாவது அவுட்டர் ஃப்ரேம் எடுத்து மேலே வச்சுக்கோங்க. ஏன் நான் வந்து இன்னர் ஃப்ரேம் வந்து உள்ளே வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த நாடா சுற்றிருப்போம், நம்ம வந்து கிளாத் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கூட அது எங்கேயுமே டேமேஜ் ஆகாது. ஃபஸ்ட்டு இது அதுதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் அவுட்டர் ஃப்ரேம் எடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளுடைய கிளாத்தில் கொஞ்சம் நீங்கள் டைட் பண்ணி வச்சு பாருங்கள். ஓகேங்களா, இப்போ இதை எடுத்து மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்படி நல்லா அமுத்தி விடுங்க. ஓகே, இப்படி அமுத்தி விட்டாவே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் டைட்டான மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் டைட் பண்ணிக்கணும். இப்போ நான் இது இவ்வளோ ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், நான் எப்படி பண்ணுறனோ அதவே பிகினர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு நீட்னஸோடு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் எடுத்து அதை பண்ண முடியும். அதுக்கோசரம் தான் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு நான் சொல்கிறத, நான் போடுற வீடியோஸை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. அப்போ மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அது நல்லா டைட் பண்ணிக்கிங்க. ஓகே.
நல்லா அது அதனுடைய கிளாத் வந்து நல்லா இழுத்துட்டு அந்த நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நெக் போர்ஷன் இப்படி தான் இருக்கும். நம்ம இப்படி தட்டி பாருங்கள். தட்டி பார்க்கும்போது கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா நல்லா அதை வச்சு ஸ்க்ரூ வச்சு நல்லா டைட் பண்ணிக்கிங்க. மறுபடியும் டைட் பண்ணுங்க, டும் டும்னு சத்தம் வரும். அப்படி இருந்துச்சுன்னா ஓகே ஃபிட்டிங் அப்படின்னு நீங்களே நினச்சிக்குவீங்க. ஓகேங்களா? இப்போது இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டாண்ட், அதாவது நான் வந்து என்னோடய பர்சனலாக யூஸ் பண்ணுறது இந்த ஃபிக்ஸபிள் ஸ்டாண்டு தான். என்னுடைய ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டும் சரி, ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, அவங்க கேட்குற மாதிரி தான் நான் எடுத்து கொடுப்பேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து என்கிட்ட இதுவும் வாங்கியிருக்காங்க, இதுவும் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து எடுத்து ஃப்ரேமில் வச்சுக்கிட்டு ஸ்டாண்ட் எடுத்து வந்து ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் இப்போ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம நெக் போர்ஷன்ஸ்க்கான இந்த மாதிரி தான் பண்ணணும். நம்ம எந்த போர்ஷனில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த போர்ஷன் நல்லா விசிபிளாக தெரியணும். அதுக்கோசரம் தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டேன். இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்புகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.